சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஏற்கனவே 2 ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கிடையில அபிஷேகா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கி இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5யோட ஃபினாலேவுக்கு அடி எடுத்து வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே பல பேரோட கேள்வியாக இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வாரம் 3வது ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரியும், அப்படி ஒருவேளை இந்த 3வது ஃபைனலிஸ்டாக அபிஷேகம் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஜூன் 7ஆம் தேதி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான ஃபினாலே நடக்க போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே டிக்கெட் ஃபினாலேல 2 சுற்று வச்சு அதில் விஷ்ணுவர்தன் அப்புறம் அக்ஷித் நிரூபம் இவங்க 2 பேரையுமே 2 ஃபைனலிஸ்டா ஃபினாலே சேர்ல போய் உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களிடையில கடும் போட்டி இருக்குதாம். காரணம் என்னன்னா, சுமன்ராஜ், மோக்ஷிதா, வர்ஜா, அபிஷேகா, ஸ்ரேயா ஸ்ரீராம் இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடக்கூடியவங்க. இவங்க தான் 3rd ஃபைனலிஸ்டா போவாங்க, அடுத்த ஃபைனலிஸ்டா போவாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியல. ஒருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அந்த ஒரு காரணத்தால தான் விஷ்ணுவர்தன் அப்புறம் அக்ஷித் நிரூபம் இவங்க 2 பேருமே ஃபைனலிஸ்டா தேர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் யார் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, கடலூர்ல வந்திருக்கக்கூடிய சுமன்ராஜ் இப்போ வரைக்கும் அவருடைய அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் கடந்த 2 வாரம் நடந்த டிக்கெட் ஃபினாலே ரேஸில் ஒரு வாரம் கூட டிக்கெட் ஃபினாலே வாங்கி அந்த ஃபினாலே சேர்ல போய் உட்காரல. அப்போ ஒருவேளை இந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த 3வது ரவுண்டில் சுமன்ராஜ் வருவாங்களா, வர்ஜா வருவாங்களா, அபிஷேகா வருவாங்களா, மோக்ஷிதாவா, ஸ்ரேயா ஸ்ரீராமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அடுத்த 2-3 வாரங்கள் வரக்கூடிய ஒருவேளை எலிமினேஷன் இருந்தால் அந்த எலிமினேஷனாக இருக்கட்டும், டேஞ்சர் ஜோனாக இருக்கட்டும், இல்லை அடுத்த வாரம் என்னை விட அவங்க பெஸ்ட்டாக பாடிடுவாங்க, அப்போ அடுத்த வாரம் கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்கவே தேவையில்ல. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிரூபம் இந்த 2 ஃபைனலிஸ்ட்டுக்கு அப்புறமா 3வதா அபிஷேகா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சுமன்ராஜும் வரலாம், மோக்ஷிதாவும் வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அபிஷேகா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் பல வாரங்கள் அபிஷேகா கோல்டன் வாங்கியிருக்காங்க. அவங்க கோல்டன் வாங்காத வாரங்கள் எது அப்படிங்கிறத நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்க பட்சத்தில் அபிஷேகா டிக்கெட் ஃபினாலே வாங்கி 3வது ஃபைனலிஸ்டாவோ இல்லை 4வது ஃபைனலிஸ்டாவோ எடுத்து வைக்க போகிறாங்களா? அது மூலயமா அரங்கத்தை அதிர வைக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜட்ஜஸே போய் அபிஷேகா ஃபினாலே சேர்ல உட்கார வைப்பாங்களாங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே வாய்ப்பை அபிஷேகா தவற விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதா? அபிஷேகா ஃபினாலேவுக்கு வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியோப்பா சீனியர் சீசன் 5ல டாப் 5ல ஃபைனலிஸ்ட் போய் டிக்கெட் ஃபினாலே உட்காந்துட்டாங்க. ஆனால் இப்போ அபிஷேகா மாதிரியே அந்த சீசனில் ரொம்ப ஹெவியாக பாடினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பவித்ராவுக்கு ஃபினாலே கிடைக்கல, டிக்கெட் ஃபினாலே வாங்கல. அவங்க மக்கள் ஓட்டு அடிப்படையில் 6வது ஃபைனலிஸ்டா ஃபினாலேவுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் அபிஷேகாவுக்கு வருது. இப்போ இருக்கக்கூடிய ஃபேன் பேஸை பார்த்தீங்கன்னா சுமன்ராஜ், அபிஷேகா, மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், வர்ஜா இவங்க எல்லாருக்குமே ஈக்குவலான ஃபேன் பேஸ் இருக்கு. இதில் கொஞ்சம் டாப்ல இருக்கிறது அபிஷேகான்னு சொல்லலாம். ஒருவேளை டிக்கெட் ஃபினாலே வாய்ப்பை அபிஷேகா தவறவிட்டாலும் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு அடிப்படையில் அவங்கள ஃபினாலே மேடை ஏற்றுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.